தொடர்ச்சி. பிறகு ராட்சசர்கள் அண்ணனம் கூரான நுனிகளை உடைய நாளீக பானங்களாலும் இருப்பு பானங்களாலும் கர்ணி பானங்களாலும் பிளக்கப்பட்டு பொறுக்க முடியாமல் பயங்கரமான கூச்சலிட்டு கொண்டு உயிரை விட்டனர். பின்னும் சில ராட்சசர்கள் ராமன் மீது சூலங்களையும் கத்திகளையும் கோடாலிகளையும் மற்றுமுள்ள பல ஆயுதங்களையும் எறிந்தனர். ராமன் அவற்றையெல்லாம் பானங்களால் தடுத்து யுத்தத்தில் அவர்களை கழுத்தறுத்து பிராணன்களை தொலைத்தனன். மிகுந்த ராட்சசர்கள் ராமபாணங்களால் அடிபட்டு மிகவும் வருந்தி காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கரனிடம் சென்று சரணமடைந்தனர். தூஷணன் அவர்கள் எல்லாரையும் திருப்பி அடைத்து கொண்டு போய் சமாதானப்படுத்தி மிகுந்த கோபத்துடன் ராமன் மேல் பாய்ந்து வந்தனன். அவ்வரக்கர்கள் ஆயுதங்கள் ஏற்கனவே ராமபாணங்களால் நாசமடைந்தபடியால் அவர்கள் பலவகைப்பட்ட மரங்களையும் கற்களையும் ஆயுதங்களாக கொண்டு ராமன் மேல் எதிர்த்து ஓடி வந்தனர். மகாபலிஷ்டர்களான ராட்சசர்கள் கைகளில் பலவித ஆயுதங்களையும் விற்களையும் ஏந்தி ராகவன் மேல் பான வருஷங்களையும் ஆயுத வருஷங்களையும் பெய்தனர். அச்சமயம் ராமனுக்கு அவ்வரக்கர்களுக்கும் நடந்த யுத்தம் மிகவும் அற்புதமாகவும் மயிர்கூச்சலை விளைக்கும்படி அதிபயங்கரமாகவும் இருந்தது. ராமன் அவ்வரக்கர்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டு சிம்மநாதம் செய்து மிகவும் பிரகாசிக்கின்ற காந்தர்வ அஸ்திரத்தை பிரயோகித்து மீண்டும் கூர்மையான பானங்களை ஆயிரமாக விடுத்து 10 திசைகளையும் மூடிவிட்டனன். ராமபாணங்களால் பீடிக்கப்பட்ட ராட்சசர்கள் அவன் பயங்கரமான பானங்களை எடுப்பதையாவது பானங்களை தொடுத்து விடுவதையாவது வில்லை வளைப்பதையாவது பார்க்க முடியாதிருந்தனர். தாங்கள் பானங்களால் அடியுண்டு வருந்துவதை மாத்திரம் அறியாதிருக்கவில்லை. ராமபாணங்கள் ஆகாயத்தில் சூரியனோடு கூடி முழுவதையும் மறைத்து விட்டன. ராமன் அந்த பானங்களை கக்குவது போல் புலப்பட்டு கொண்டிருந்தனன். ராகவன் கணக்கில்லாத பானங்களை அண்ணனம் ஒரே தடவையில் பிரயோகம் செய்த அதிசயத்தினாலும் வேகத்தின் மிகுதியாலும் ராட்சசர்கள் ஒரே காலத்தில் குவியல் குவியலாக அவயங்கள் அறுப்புண்டு தரையில் வீழ்ந்தனர். ராமபாணங்களால் துண்டிக்கப்பட்ட தலைப்பாகைகளோடு கூடின தலைகளும் தோல் வலைகளால் அலங்கரிக்கப்பட்ட புஜங்களும் துண்டாக்கப்பட்ட கைகால்களும் பலவாறு பிளக்கப்பட்ட நானாவித குதிரைகளும் மேலான யானைகளும் தேர்களும் அறுபட்ட பலவகை சாமரங்களும் விசிறிகளும் குடைகளும் கொடிகளும் துண்டிக்கப்பட்ட விசித்திரமான சூலங்களும் பட்டசங்களும் கத்திகளும் ஈட்டிகளும் இங்கும் அங்கும் சிதறி கிடக்கின்ற கோடாலிகளும் அறுப்புண்ட பானங்களும் அந்த யுத்த பூமியில் அநேகமாக வியாபித்திருந்தபடியால் பார்க்க பயங்கரமாக இருந்தது. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ